இப்ப நான் கேரளால இருக்கேன். என்னுடைய மகன் இப்ப 10ஆம் கிளாஸ் போறான். அவர் ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகனா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் கேட்டேன், ஏண்டா உனக்கு ஓட்டு போற வயசு வந்தவனே விஜய் கேரளால எலெக்ஷன்ல நின்னா நீ கண்டிப்பா அவருக்கு தானே ஓட்டு போடுவேன்னு நான் கேட்டேன். அவன் சொன்னா, இல்லப்பா நான் கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னான். அப்பா நீங்களே சொல்லுங்க, விஜயோடைய முதல் படம் என்ன? நாளைய தீர்ப்பு. ஆனா ஒரு பெரிய டைரக்டர் மகன்கிறதுக்காக நீங்க எல்லாருமே அவருடைய முதல் படத்துல இருந்தே அவர் ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல. 1996ல பூவே உனக்காங்கிற ஒரு டீசென்டான ஒரு காதல் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் அவரை ஒரு நடிகராகவே எடுத்துக்கிட்டீங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அவருடைய படங்களை ஓட வைக்க ஆரம்பிச்சீங்க. ஏன்னா அந்த படத்துல இருந்துதான் விஜய் தன்னை ஒரு நடிகரா நிரூபிச்சாரு. அது வரைக்கும் சும்மா சோப்பு போடுறது மசாஜ் பண்றது மாதிரி தானே இருந்தாரு. அதே மாதிரி தான் விஜய் இன்னும் 2 எலெக்ஷன்ல நின்று சும்மா இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டு ஒரு சினிமா நடிகரா இல்லாம ஒரு பண்பட்ட திறமையான செயல் வீரனா, மக்களை முக்கியமா பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கிற அரசியல்வாதியா தன்னை ப்ரூவ் பண்ணட்டும். அப்ப எனக்கு அவர் மேல நம்பிக்கை வரும்போது நான் அவருக்கு ஓட்டு போடுவேன்னு ஒரு பதிலடி கொடுத்தாம பார்க்கணும். அப்பாட நல்ல வேளை என் பையன் விஜய் ரசிகனா இருக்கலாம், ஆனா தற்கூரி இல்லைன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுதான் தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம்.